அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் பழனிசாமி சசிகலாவை எதிர்த்தரப்பு சாட்சியாக விசாரிக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் சசிகலாவை எதிர்த்தரப்பு சாட்சியாக விசாரிக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அண்மை செய்தி 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 23இல் கோடநாட்டில் ஜெயலலிதாவின் பங்களாவில் கொள்ளை முயற்சி நடந்தது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் பழனிசாமி சசிகலாவை இந்த வழக்கில் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இருவரையும் எதிர்த்தரப்பு சாட்சியாக விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவினுடைய கொடநாடு எஸ்டேட்ல கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நள்ளிரவுல ஓம் பகூர் என்ற பாதுகாவலரை கொலை செய்து ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதா சோலார் மட்டம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நிலுவையில் இருக்கிற இந்த வழக்குல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, அதே போல அப்போது இருந்த மாவட்ட ஆட்சியர்கள், அதே போல எஸ்பிக்கள் உள்ளிட்ட ஐபி அதிகாரி, அதாவது மின்சாரத்துறை அதிகாரிகள் என அனைவரையும் கிட்டத்தட்ட 18 பேரை விசாரிக்க அனுமதி கோரி இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட தீபு, சதீசன், சந்தோஷ் சாமி ஆகியோர் நீலகிரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் எஸ்டேட் மேலாளர் நடராஜனை மட்டும் விசாரிக்க அனுமதி அளித்து மற்றொரு விசாரிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்து ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் அவர்கள் என்ன தெரிவித்திருந்தார்கள் என்றால், ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பின் நடந்த கொள்ளையில கொடநாடு எஸ்டேட்ல இருந்து காணாமல் போன பொருட்கள் எவை என்பது பற்றி சசிகலா, இளவரசிக்கு தான் தெரியும் எனவும், புலன் விசாரணை குழு வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ளவில்லை எனவும், முக்கிய குற்றவாளிகள் தப்ப விட்டுவிட்டதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுதான் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது, நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சசிகலாவுக்கும் தொடர்பு இருப்பது அனைவருக்கும் தெரியும் என வாதிட்டார். அப்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்ததுனால குற்றம் சாட்டப்பட்ட நீதிமன்ற நடைமுறையை தவறாக பயன்படுத்தி சம்பந்தம் இல்லாமல் முதல்வருக்கு சம்மன் அனுப்ப கேட்க முடியாது என்று நீலகிரி நீதிமன்றம் உத்தரவிட்டதையும் சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு அரசு தரப்பில் என்ன பதில் தெரிவிக்கப்பட்டதனால் இந்த சம்பவம் தொடர்பாக மேல் விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோதே அப்போதே நீதிபதி என்ன சொன்ன கருத்து தெரிவித்தார் என்றால், இப்போதுதான் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஏன் விசாரிக்கக்கூடாது என்ற கேள்வியை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அந்த கீழ் நீதிமன்ற தீர்ப்பை நீதிபதி வேல்முருகன் ரத்து செய்திருக்கிறார். அனைவரையும் விசாரிக்க வேண்டும், அதன்படி அவர்கள் சுட்டிக்காட்டிய 18 பேரையும் விசாரிக்க வேண்டும் என்று அனுமதி அளித்திருக்கிறார். அதன்படி எடப்பாடி, சசிகலா, அதே போல அப்போது மாவட்ட ஆட்சியராக இருந்தவர், அதே போல அங்கே எஸ்பியாக இருந்தவர், அந்த சமயத்தில் அந்த சம்பவம் நடந்த சமயத்தில் இருந்த கிட்டத்தட்ட 18 பேர் அதிகாரிகள் உட்பட, அப்போதைய அதிகாரிகள் உட்பட அனைவரும் விசாரிக்க, அதாவது எதிர்த்தரப்பு சாட்சியாக அவர்களை விசாரிக்க தற்போது அனுமதி அளித்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.